சூரியநாதன் கூறுவது சித்தர்கள் தெய்வமான அவதார வழிகளில் தமிழ் இரண்டு வகைப்படும். வாழ்க்கை பயண தமிழ் ஒன்று, உடல் கூற்று தமிழ் ஒன்று. உடல் கூற்று தமிழ் அஷ்ட சித்து விளையாட்டு உடல். அது அஷ்ட சித்துகளில் ராவணன் அசுரன் சூரிய சக்தி நேடியவர்கள் தாபதபசி. அப்படிப்பட்ட தமிழ் உருவானது முள்ளு கொண்டு பன ஓலையில் எழுதி அஷ்டாங்க யோகம் உடலில் பிராணாயாம தத்துவம் உருவாக்கி செயல்பட்டு அதற்கென்று விதிமுறைகள் ஓரொன்றும் எழுதி அது ஒவ்வொரு வார்த்தையின் பொருட்கள் ஒரு எழுத்தில் அநேக அர்த்தங்கள் உண்டாகும். அது ஓலை எழுத்துக்கள். அப்படி முதலில் தமிழ் எழுத்து உருவானதை தமிழ் கல் தோன்றும் முன்னில் உள்ளது என்பது தவறான வார்த்தைகள். தமிழ் பேச வேண்டுமென்றால் அதற்கு மனிதர்கள் வேணும், மொழி வேணும். கல் தோன்றி மண் தோன்றும் முன்னில் இங்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இவைகள் உள்ளதில் முதலில் தாவரங்கள் உருவானது. வசி தத்துவம் 7 கடைசி மனித ஜென்மம். அன்று உள்ள மலை காடுகள் எல்லாம் இன்றும் நிலையாய் உள்ளவை. அப்போது கல் தோன்றும் முன்னே தமிழ் தோன்றும் என்பது தவறு. முதல் மொழி என்று கூறுவது உங்கள் வாய்மொழி அல்ல, வாழ்க்கை மொழி அல்ல, உடல் மொழி. அதுதான் சித்தர்கள் எழுத்தை கொண்டு தெய்வமாக்கியது தமிழ் சித்தர்கள். அப்படி அந்த வழியில் 49,000 ஓலை சுவடிகள் தஞ்சாவூரில் இன்றும் உள்ளது. தமிழ் உருவானது எதற்கு என்று புரிதல். சுவாசம் இழுக்க வாயு வேண்டும், மொழி பேச எழுத்து வேண்டும். உருவானது அஷ்டாங்க யோகத்திற்கு. சித்தர் பரம்பரை முடிவு தொடக்கம். உண்டானது 1707 மனிதன் தோன்றி அத்தனை வருடங்கள், அது கோடி வருடங்கள் மனிதன் தோன்றி ஆகலாம். 3 லட்சம் என்று கூறுகிறார். அப்படி ஆகலாம். எப்படி என்றாலும் அன்று முள்ளால் மொழி ஓலையில், பன ஓலையில், அது உலகத்தில் எங்கும் கிடையாது. அது உடல் சேர்ந்த அஷ்டாங்க யோகத்திற்கான உருவாக்கிய மொழி. அம்மொழி 1707 தரங்கம்பாடியில் உருவானது. அச்சடி காலம் இந்தியாவில். முதல் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி தேசத்து அன்று உருவானது. பள்ளிக்கூடங்கள் உண்மையாக ஆணும் பெண்ணிற்கும் சமமாக இருந்து படிக்க காமராஜர் காலம் 450 பள்ளிக்கூடங்கள். அன்றைய அரசியல். மதிய உணவு, அதன் சரித்திரம் தெரிந்திருப்பீர்கள், அதனால் அதை கூறவில்லை. இங்கு மதிய உணவு இந்தியாவில் தமிழ்நாட்டு முதல் மந்திரி காமராஜர் நாடார் கீறிய சட்டையை தைத்து போட்டுவிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்க பிச்சை எடுத்தார். பணம் உள்ளவர்கள் காமராஜரை கண்டால் ஓடுவார்கள். அது அவர்
பாக்கெட்டில் வைப்பதற்கு அல்ல, மதிய உணவு குழந்தைகளுக்கு கொடுப்பது. அந்த உணவை உண்டு அரசு வேலைகளில் இருந்தவர்கள் அதை மறந்து விட்டார்கள். படிப்பறிவு ஓலைச்சுவடி எழுத்துக்களை உங்கள் வசம் வைத்து கூறும் தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் இரண்டு வகை. ஒரு வகையை வைத்து ஒரு வகை கூற முடியாது. அகஸ்தியர் எத்தனை பேர் உண்டு? அகஸ்தியர் 3. 18 சித்தர்களில் வரும் அகஸ்தியர் பேரு வேறு. 2ஆம் சங்க கால வரும் சித்தர் அகஸ்தியர் வேறு. 1ஆம் சங்க காலம் வரும் சித்தர். அவர்கள் யார்? இந்த உண்மை அகஸ்தியர் என்றால் தெற்கு திசை முனிவர் என்றால் அகஸ்தியர். தெற்கு திசை தெய்வம் என்றால் யார்? இன்று யாருக்கும் தெரியாது. அது சூரியன். இது எதற்காக கூறுகிறது? தெற்கு திசை சாய்ந்து சூரியன் ஓடும் காலம் எத்தனை? வேனல் காலம். அதை படியுங்கள். வலது பக்கமாக சூரிய நிழல் சாய்வது, இடது பக்கமாக நின்று சாய்வது. இது சித்தர்கள் வலது காலை உயர்த்தி இடது காலை உயர்த்தி செய்யும் கலை. அந்த வழியில் வருவதற்கு, அதன் உண்மை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒருவரும் இன்று இல்லை. இருந்தால் நான் பல யூடியூப் சேனல்கள் பார்ப்பது, அங்கு எங்குமே இப்படி பேசவில்லை. அவர்கள் பேசுவது பணம் கிடைக்கும் என்று. படிப்பறிவு உள்ளவர்கள் அதெல்லாம் சும்மா எழுதி வைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஏபிசிடி படித்தவர்களுக்கு இதற்கு பதில் வழங்க தெரியாது. அவர்கள் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கூறுவார். உடல் தமிழ். அந்த வார்த்தை எழுத்து ஆவதற்கு உடலில் எந்த கூறு என்று கூறும். இப்படி வருவதில் திருவிளையாடல் படத்தில் என்னை மிஞ்சி பாடத் தெரியாதவர்களுக்கு பாண்டிய நாட்டில் இனி வாயை திறந்து பாடக்கூடாது என்ற வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வசனமாக பேசுவது. இதை இன்று தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கிறேன் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவரும் ஒற்றுமையாக கூறுவதற்கு அகத்தியர் 4 வரிக்கு அர்த்த பொருள் சரியாக கூறினார் என்று தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுபவர்கள் அனைத்து பேரும் ஒன்றாக நின்று கூறினாலும் இதை கூற யாராலும் முடியாது. இருந்தால் நான் பார்த்திருப்பேன். இதுவரை யாரும் இல்லை. நாகேஷ் அதே படத்தில் கவிதை வாங்கி அரச சபையில் போவது போன்று தமிழர்கள் வாடகைக்கு எழுத்து தேடி போவார்கள். இந்த இன்றைய அறிவின் தனிமை வாய்ந்த தமிழ் மக்கள் யாராக இருந்தார். காரணம், அவர்களுக்கு இதன் உள்பொருள் தெரியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உண்மையின் தத்துவம் அது. அகத்தியர் 51 அக்ஷர பெருமை, 10 பெரும்புலியான 16 தத்துவர் 3 சமய நீரருவர், அத்துடன் 4 அறுவர் மகத்துவம், இத்தை அறிந்தவரன் உருவாம். இதன் அர்த்த பொருள்,
இது உலகத்தில் இந்த 4 வரியையும் வைத்தால் இதன் அர்த்த பொருள் கூற முடியாது. அர்த்தம் பொருள் உடல் சார்ந்தது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இன்று தலையெடுப்போடு உள்ள அறிவு உள்ளவர்கள் இதற்கு பதில் கூற முடியும் என்றால் நான் 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு இனாமாக கொடுக்க தயார். காரணம், ஏதோ பேசி ஏதோ கூறக்கூடாது. சராச்சரன், தராதரன், பூமிதரன் 3 வார்த்தைக்கு பொருள். அதில் பிரகிருதி எழுத்து 51 உண்டு. தமிழ் எழுத்து 51 சொல்லில் இன்று எழுத்தில் இல்லை, ஆனால் பொருளில் உண்டு. அதே சொல் எழுத்து 15 அலி எழுத்து என்று கூறுவர் தமிழில் சிவவாக்கியர் பட்டினத்தார். அதன் தத்துவம், உடலில் 51 எழுத்து உருவாவது எப்படி, ஏது இடத்தில், அது ஆண் அக்ஷரம் பெண் அக்ஷரம் கூறுவது பட்டினத்தார் ஞானம் நூறில் கூறுவது. குதம்பை சித்தர் என்று நினைக்கிறேன், வேறும் சித்தர் கூறுவது. அநேகம் 18 சித்தர்களில் வரும் அஷ்டாங்க யோகம் அந்த வார்த்தையின் பொருள். இங்கு அதன் பொருள் கூற வேண்டும் என்னிடம், நானும் கேட்பேன். இப்படி கூறும்போது 96 தத்துவ பொருள் உடலில் தெரிந்தாக வேண்டும், கூற வேண்டும். தசவாயுக்கள் உடலில் இறைச்சிக்குள், தசை என்றால் இறைச்சி, இறைச்சிக்குள் 35 வகை செயல் கூற வேண்டும். தசநாடிகள் 10 செயல் கூற வேண்டும். எப்படி எப்படி என்று அகபூதம் 6 தத்துவம் கூற வேண்டும். பஞ்சமல் கூற வேண்டும். இப்படி அநேகம் அர்த்தங்கள் அதில் படும். இதில் 36 தத்துவ செயல் கூற வேண்டும். ஒரு கேள்விக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற ஒலியில் வருவது உடலில் கூறும் அதே ஒலி ஓலைச்சுவடிகளில் 36 தத்துவங்களில் வருகிறது. இந்த 36 தத்துவ ஒலிகள் உடலிலிருந்து வருவது ஒவ்வொரு ஓலைச்சுவடிகளில் வருகிறது. இதே எழுத்து ஒலிகள் கொண்டு ஒவ்வொரு மொழியும் உருவாக்கப்பட்டது. அதற்கு இந்த 4 வரி அர்த்தம் தெரிந்தால் அனைத்தும் புரியும்.